விட்டா கிளைகள் வந்து நிறைய வரும். இதுல வந்து 7 கிளை வந்திருக்குது. இல்லைன்னா இப்படி ஒத்தையா விட்டா இப்படி கிளை இல்லாமத்தான் இப்படி வரும். இந்த நுனியை கிள்ளி விட்டுட்டோம்னா இது மாதிரி 6 7 நம்ம கிள்றது இல்ல. ஆனா காய் வரும். அதாவது வந்துட்டு ரொம்ப காய் சிம்பிளா வந்தாலும் ஒத்தையா வர்றதுல கம்மியா வருது. நுனி கிள்ளி விட்டா 7 கிளைகள் வர்றது. எல்லாம் அங்க இருங்க. வந்து எல்லாத்துலயும் காய் வருது. ஒரு அதிகப்படியான பக்கக்கிளை உருவாக்கம் தான் அதிகப்படியான மகசூல். அதனால நுனி கிள்ளி விடுற அளவுக்கு மகசூல் அதிகமா வரும். கிளைகள் நிறைய வரும். இத பாருங்க, இது கிள்ளி விட்டதுல. அது கிள்ளினதுல பாருங்க 5 6 கிலோ வந்துருச்சு. எல்லாத்துலயுமே பிஞ்சு இறங்கிருச்சு. வர்றப்ப காய் வருங்க. ஊராத்துலயுமே காய். கிள்ளி விட்டோம் பாருங்க, இது கிள்ளி விட்டோம். சாம்பிள் கிள்ளி விட்டோம். ஆனா கிள்ளித விட சொல்றாங்க. கிள்ளுனா தான் சார் வரும். ஒத்தையாவே கீழ 2 கிலோ இப்ப சொல்றாங்க. இதுல இருந்து ஒத்தையாவே வந்துச்சு. இங்கன வந்து கிளை பெரியும். கிள்ளி விடங்காட்டி அப்படியே ஆமா. இல்லன்னு வச்சுங்க அப்படியே போகும். 5 கிளை வந்திருக்குது. ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு இதுலயும் மொட்டு வருது. ஒரு அதிர்வணி உண்டு பண்ணீங்கன்னா போதும்.